ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேரை நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது மீட் பண்ணேன். கிட்டத்தட்ட 4 சப்ஸ்கிரைபரை நான் வந்து மீட் பண்ணேன். ஸோ ரெகுலராக அவங்க வீடியோ பார்த்துட்டு நாங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இப்பயும் பர்ச்சேசிங் தான் வந்திருக்கோன்னுட்டு. அதுலேயும் ஒருத்தவங்களை வந்து நான் லாஸ்ட் டைம் ஷூட் பண்ணும்போதும் மீட் பண்ணேன், இந்த வாட்டி நான் ஷூட் பண்ணும்போதும் அவங்களும் ஜுவல்லரி வாங்க வந்திருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா கூப்பிட்டு எனக்காக வந்து கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெயிட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கும் தெரியல, நம்ம சப்ஸ்கிரைபராக என்னன்னு தெரியல, அவங்க எனக்காக தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது, ஹார்ட் ஃபெல்ட் மொமெண்ட்டாக இருந்தது எனக்கு. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த மாதிரி லைஃப்பில் வந்து இந்த மாதிரி யாருன்னு தெரியாதவங்கலாம் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசி உங்கள் டிசைன்ஸு நீங்கள் சொல்கிற விதம், அப்புறம் நீங்கள் காமிக்கிற ஜுவல்லரிஸ்லாம் பார்த்துட்டு நான் இங்கே வந்து வாங்கியிருக்கேன் நிறைய டிசைன்ஸு, நிறைய கோல்டு நான் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு. ஏன்னா கோல்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு முடிவெடுக்கிற விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய பிக் சேவிங்ஸு. சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, எல்லா அக்கேஷன்ஸ்க்குமே நம்ம வந்து கோல்டுன்றது ஒரு பெரிய சேவிங்ஸு, ஒரு பெரிய ட்ரீமும் கூட நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொன்னதுக்காக நான் இந்த ஷோரூம் வந்தேன், நீங்கள் சொன்ன டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அதை நான் வாங்க வந்தேன் அப்படின்ட்டு அவங்க எனக்கு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அன்றைக்கி மட்டுமே நான் 4 பேரை மீட் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் சரியாக பேச முடியல ரொம்ப நேரம் அப்படின்னா கோச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் டைமும் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம். இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ் வருது நெக்லஸ்ஸு. ஹாரம் வந்து நல்ல ஒரு அகலமாக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு டிசைன் ரொம்ப டீட்டெயிலிங்காகவும் அகலமாக இருக்கும். 47 கிராம்ஸ்க்கு பேக் செயினோட வருது. இது ரெண்டுமே பேக் செயினோட தான் வருது. ஆக்சுவலாக கீழே பீட்ஸ் ஹேங்கிங் வந்து மல்டி கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு 47 கிராம்ஸ்க்கு நல்ல லென்த்து பார்வையாகவும் இருக்குது, டீட்டெயிலிங்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த டிசைன் வந்து ஆக்சுவலாக ரொம்ப லைட் வெயிட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல பார்வையாக வேணும், அதுவும் பேக் செயினோட வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை சப்போஸ் எனக்கு பேக் செயின் இல்லாமையே எனக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க, கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் என்கொயரி வந்து பண்ணிக்கோங்க. இந்த செட்டு வந்து 2 விஷயத்தில் ரொம்ப சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் டிசைன். ஒன்று வந்து உங்களுக்கு 26 கிராம்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் அளவுக்கு உங்களுக்கு இந்த நெக்லஸ் வந்து அமைஞ்சிருக்கும். ஹாரம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து ஒரு ஃபேன்சியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு, காசு மாலையாகவும், இது ஆக்சுவலி இது காசு மாலை தான், பட் ஃபேன்சியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து அந்த பென்னட் இருக்கு இல்லையா கீழே, அது வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பேக் செயினோட வருது, 74 கிராம் வரும். ஸோ நீங்கள் அந்த பென்னண்ட்டை வந்து வேறு செயின் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த செயினுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து அந்த பென்னண்ட்டில் இருக்குது. அண்டு சப்போஸ் ஜடபிலியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அந்த குக்கி மாதிரிலாம் கொடுக்கல, ஜஸ்ட் மேலே ஹூப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதையும் நான் நோட் பண்ணிட்டேன். இந்த ஹூப் வந்து பின்னாடி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து ஒரு நல்ல ஒரு ரோமாலை மாதிரி, அதாவது லைக் அப்படி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து வித்தவுட் பென்னண்ட்டில் நல்ல சூப்பரான ஒரு காசு மாலை மாதிரி இருக்கும். பென்னண்ட்டோட போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லென்த்து வரும். சில பேருக்கு வந்து ரொம்ப லென்த்தியாக போட பிடிக்கும் போது அது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம உருவம் இல்லாமல் ஒரு சூப்பரான டிசைனர் ஜுவல்லரி பீஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த மீனாக்காரி, குந்தன் ஒர்க், மொசனைட் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஹைஃபையான ஜுவல்லரி, ரொம்ப ஃபேன்சியான ஒரு டிசைனு. இதில் ஒரு ஜுவல்லரி போட்டாலே ரொம்ப கிராண்டாக தெரியும். எது நெக்லஸாக இருக்கட்டும், ஹாரமாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது இப்போ ஹாரம் போட்டால் எவ்வளோ கிராண்டாக இருக்குமோ அது மாதிரி தான் நெக்லஸ் போட்டாலும் அவ்வளோ கிராண்டாக இருக்கும். ஹெவியான ஒரு பீஸு. இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ், அந்த மொசனைட் ஸ்டோன்ஸ், அந்த குந்தன் ஒர்க்கு, அந்த எமரல்டில் கலரில் வரக்கூடிய ஸ்டோன்ஸு, அது வெயிட் எல்லாமே லெஸ் பண்ணிவிடுவாங்க. ஈவன் இந்த பீட்ஸ் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க, மீனாக்காரி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாரமில் 4 லேயர் வருது இல்லையா, ஸோ அதில் 2 சைடில் வந்து 2 நிலா கொடுத்துருப்பாங்க. அதில் மீனாக்காரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. பொடி ஸ்டோன்ஸுமே இருக்குது. 108 கிராம் வருது இந்த பர்டிகுலர் டிசைனு. இதோட பெரிய ஸ்பெஷல் இதில் உருவம் இல்லாமல் வரக்கூடியது தான் இந்த பர்டிகுலர் டிசைனோடைய பெரிய ஸ்பெஷல். அண்ட் இதுவுமே அகைன் வந்து பேக் செயினோட வருது. கொஞ்சம் ஹெவியான பீஸ் தான் இந்த பீஸு. கொஞ்சம் ஸ்பெஷலான அக்கேஷன்ஸ்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும், இல்லை ரொம்ப யூனிக்காக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு மைண்டில் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஷோரூம் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வெயிட்லேயுமே மோஸ்ட்லி இந்த வாட்டி கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நிறைய நியூ டிசைன்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போத்தீஸ் வந்து இப்போ நியூ ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்தியாவிலே வந்து ஒரு பிக்கஸ்ட் டெக்ஸ்டைல் அண்ட் ஜுவல்லரி ஷோரூம் வந்து பாடியில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட லான்ச் பண்ணுவாங்க. அதை பற்றின ஆஃபர்ஸு, டீட்டெயிலு, டேட்டு கண்டிப்பாக தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த நெக் பீஸ் வந்து
பீகாக் ஃபெதர் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸில் ஒன் ஆஃப் த டிசைன். நான் ஸ்டார்டிங் வீடியோவில் ஒன்று பண்ணியிருப்பேன். அதோட டிசைன்ஸ் வந்து நான் தனியாக உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு 4-5 செட் இருக்குது. நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். சூப்பராக இருந்தது. 2 ஃபினிஷிங் இருக்குது. ஒன்று வந்து ஒரு மாதிரி செமி ஆன்டிக், அதாவது எல்லோ கோல்டு மாதிரியே லுக் இருக்கக்கூடிய செமி ஆன்டிக். இது ஆக்சுவலாக வந்து எல்லோ கோல்டு மாதிரியே தான் லுக் இருக்கும். இதுவுமே ஆன்டிக் தான், பட் ஒரு மாதிரி செமி ஆன்டிக் மாதிரி ஒரு மேட் ஃபினிஷில் எல்லோ கோல்டு மாதிரியே லுக் இருக்கும். அதில் பீகாக் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஈவன் நான் ஸ்டார்டிங் வீடியோவில் வேர் பண்ணதுமே அதை மாதிரி தான். இன்னொன்று கொஞ்சம் ஆன்டிக் டச்சில் வேணும், நல்ல ராயல் ஆன்டிக் டச்சில் வேணும்னாலும் அதுவுமே அவைலபிள் இருக்குது. இந்த பர்டிகுலர் ஹாரம் மாங்காய் டிசைன் வந்திருக்கும். சைட்லேயுமே ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பாருங்களேன், நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அதில் பெண்டன்ட் ஒர்க்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல அந்த ஃபெதர் ஒர்க்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கலருமே கூட பார்த்திங்கன்னா டபுள் கலர் டோன் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த டிசைன் வந்து நம்ம மல்டி கலரில் பீட்ஸ் ஒர்க் ஹேங்கிங்கில் வந்து ஒரு லைட் வெயிட் செட்டு பார்த்துருந்தோம். 15 கிராம் தான் இன்ஃபேக்ட் அந்த நெக்லஸ். இது வந்து உங்களுக்கு 18 கிராமு. அந்த எமரல்டு கலரில் ட்ராப்ஸ் வந்து உங்களுக்கு ஹேங்கிங்கில் வந்திருக்கும். அது வந்து பீட் இல்லை, அந்த எமரல்ட் ஸ்டோன்ஸ் வந்து ஒரு ட்ராப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா சாலிடாக இருந்தது இன்ஃபேக்ட் அந்த ஹேங்கிங்கு. நல்லாவும் இருந்தது. அதோட வெயிட்லாம் லெஸ் பண்ணிவிடுவாங்க. நெட் வெயிட்டு தான் உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆகிருக்கும். நெக்லஸ் வந்து ரொம்ப பார்வையாக இருந்தது. இப்போ ரொம்ப ட்ரெண்ட் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வரக்கூடிய இதுதான். லைக் ட்ராப்ஸ் எல்லாம் வருது இல்லையா, லைக் எமரல்டு கலரில் ட்ராப்ஸு, ரூபி எமரல்டில், அப்புறம் ரூபி கலரில், ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி பேர்ல் ட்ராப்ஸு, பீட்ஸு, மல்டி கலர் பீட்ஸ் ஒர்க்கு, இதெல்லாம் வந்து நிறையா ட்ரெண்ட் ஆகுது. அதே டிசைன்ஸே ட்ராப்ஸு அந்த பீட்ஸ் வச்சும் கொண்டு வராங்க. இல்லை எனக்கு கோல்டு பால்ஸ்லேயே வேணும்னாலும் அதுவுமே கொண்டு வராங்க. இது வந்து 45 கிராம்ஸ்க்கு ஒரு டீட்டெயிலிங்கான ஒரு சூப்பரான ஹாரம். இதில் மயில், மகாலட்சுமி டிசைன், மாங்காய் டிசைனு, ஒரு மயிலே 2 விதமான மயில் ஷேப்பு, ஃப்ளவர் ஒர்க்குன்னு எல்லாமே இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மயிலே பார்த்திங்கன்னா 2-3 விதமாக ட்விஸ்டான மாதிரியான ஷேப்பில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது ஒரு ஹெவி நகாஸ் கலெக்ஷன். நகாஸ் கலெக்ஷன்ஸ் பர்டிகுலராக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இது வந்து ஒரு நியூ டிசைன். அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் பார்க்க போகிறோம், அப்புறம் இன்னொன்று வந்து ஹாரம் பார்க்க போகிறோம். இந்த நெக்லஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸு. ஸோ இது வந்து 48 கிராம் வரும். நல்ல சாலிடாக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஹெவி நகாஸ்க்கும் லைட் வெயிட் நகாஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டிங், அந்த ஜுவல்லரியோட சைட் ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது திக்காக கொடுத்துருப்பாங்க. சில இதெல்லாம் ஃபுல்லாக பேக் க்ளோஸிங்கும் சில டைமில் சில ஜுவல்லரிஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. லைட் வெயிட்டில் அப்படின்னா அதோட ஃபோல்டிங்கு, பேக் க்ளோஸிங்லாம் இருக்காது. ஈவன் தின்னாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் நல்லா திக் ஃபோல்டிங். எப்போவுமே நீங்கள் வாங்கும்போது நகாஸ் போகிறீங்க, ஆனால் எனக்கு பேக்கில் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி, நான் அவ்வளோ கோல்டு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல, பட் எனக்கு பேக் சைடில் ஓப்பனாகவே இருந்தாலும் ஓகே. பட் அந்த திக்னஸ் வந்து சைடில் வரக்கூடிய ஃபோல்டிங் வந்து நல்லா இருக்கா, திக்னஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து சாரியில் மாட்டுற மாதிரியோ ரொம்ப தின்னாக இருந்தால் உடையிற மாதிரியோலாம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும், பர்டிகுலராக வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்க்கெலாம். ஸோ இவங்ககிட்ட வந்து நல்லா திக்காக இருந்தது. அந்த சைடில் வரக்கூடிய அந்த ஃபோல்டிங் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டிசைனோட சைட் ஃபோல்டிங்ஸ் எல்லாமே அதில் நல்லா திக்காக சூப்பர் ஸ்ட்ராங்காக இருந்தது. சிலதான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பண்ணியிருப்பாங்க நல்ல வெயிட்டுக்கு. இந்த வெயிட்டுக்கு இது ரொம்பவே நல்லா இருந்தது. அதை கூட நீங்கள் வந்து ஷோரூம் போனீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த செட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு லைக் கோல்டு சாரீ, அதாவது ஒரு சில்வர் அண்ட் கோல்டு சாரீ வந்து வேர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த சாரீக்கு வந்து எந்த ஜுவல்லரி எடுத்து காமிக்காதோ அப்படின்னு யோசித்தேன். பட் நிறைய ஜுவல்லரிஸ், அதில் ஆன்டிக் ஜுவல்லரிஸு, ஸ்பெஷலி இந்த பீகாக் ஃபெதர் ஜுவல்லரி. நான் வந்து பீகாக் ஃபெதர் ஜுவல்லரி கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக நம்ம வந்து சேனலில் நிறைய வெரைட்டிஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் இந்த வாட்டி நேரத்தில் ரொம்ப அடிக்டாக இருந்தது. ஒரு ஜுவல்லரி டிசைனும் பார்க்கும்போது ஓ மை காட், இது சூப்பராக இருக்கே, அது சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் லைட் வெயிட்டில் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக்கில் போடும்போது 150, 160, 170 கிராம்லலாம் ஒரு ஹாரம் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 55 கிராம், 60 கிராம்லலாம் ஹாரம், நெக்லஸ்லாம் 25, 35 கிராம்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் நெக்லஸ்மே கூட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.